வணக்கம். என் பெயர் சபரி செல்வன். நான் கும்பகோணத்தில் இருக்கிறேன். எம்எஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கிறேன். அக்ஷய லக்ன பத்ததி இந்த ஜோதிட வகுப்பில் நான் எப்படி சேர்ந்தேன்னு பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் ஒரு கடினமான சூழ்நிலையை எதிர்கொண்டு இருக்கும்போது அடுத்தது என்ன செய்வதுன்னு தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம எல்லோரும் இறைவனை தவிர வேறு என்ன நினைக்க போகிறோம். இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சு எனக்கு அயோத்தியா போகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அங்கே போயிட்டு ராமரை பார்த்து அவரை சரணாகதி பண்ணிவிட்டு எனக்கு ஒரு வழிகாட்டுங்க அப்படின்னு வேண்டிட்டு வந்துட்டேன். வந்த பிறகு ஒரு 2-3 நாள் இருக்கும். என் சகோதரி மூலம் அவங்க வாட்ஸ்அப்பில் ஒரு விளம்பரம், இந்த அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட வகுப்பு பற்றின விளம்பரத்தை எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டு என்னுடைய கோச்சு மணிகண்டன் சார் நம்பர் அதில் இருந்துச்சு. அவங்கள காண்டாக்ட் பண்ணியிருந்தேன். அவங்க இதில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சேர்த்து விட்றேன்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க. இப்படி தான் நான் இந்த ஜோதிட வகுப்புக்கு வந்தேன். சேர்ந்த பிறகு நான் 12ஆம் தேதி ஜாயின் பண்ணுறேன். 14ஆம் தேதி எனக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. சேர்ந்த பிறகு எனக்கு எழுந்த கேள்விகள், 15 நாளில் ஒருத்தவங்களால் ஜோதிடம் சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அடுத்தது, ஜோதிட அறிவு நம்மளுக்கு எதுவுமே இல்லையே, எனக்கு அப்போ 12 ராசிகளை தவிர வேறு எதுவுமே தெரியாது, நம்ம ஜோதிட நாலேஜே இல்லையே, நம்மளால் இதை கற்றுக்க முடியுமா, பலன் சொல்ல முடியுமா, ஜோதிடம் ஒரு கடலாச்சே அப்படின்னு பலவிதமான கேள்விகள் இருந்தது. நான் ஜாயின் பண்ணியாச்சு. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குது. ஒரு 3-4 நாள் கழித்து 5 நாள்லேயே இந்த ஆதிபத்தியம் பற்றிய கிளாஸ் வரும்போதே எனக்கு நம்மளை புரிஞ்சிக்க சொல்கிற ஈஸியான வழிமுறைகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிட்டு அப்பயே தெரிஞ்சு போச்சு. இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக நடத்திட்டுருக்குறாங்க, ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் நடத்துகிறாங்க. பட் லாப நோக்கு இல்லை. கண்டிப்பாக ஒரு வணிக ரீதியாக நடத்தலை. ஏன்னா அவங்க வாங்குகிற அமௌண்ட்டு இவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக நடத்தணுன்னா நிறையா வாங்கணும். ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டேயும் போய் சேரணும். இந்த ஜோதிடங்கிறது எல்லார்கிட்டையும் போய் சேரணும், எல்லாருக்கும் வழிகாட்டணும்னு ஐயா நினைக்கிறதுனால இந்த வகுப்பை ரொம்ப அழகாக குருமார்கள் பேர்லாம் சொல்லணும்னா சாந்தி தேவி மேம், அமுதா மேம், உமா வெங்கட் மேம், சத்யநாராயணன் சார், ரகுபதி சார், சாந்தமூர்த்தி சார், இவங்கெல்லாம் ரொம்ப அழகாக ரொம்ப எளிமையாக ஒரு பள்ளி மாணவனுக்கு வகுப்பு எடுத்தால் எப்படி இருக்குமோ நம்மளுக்கு அவ்வளோ அழகாக புரிய வச்சுடுறாங்க. ரொம்ப நம்மளுக்கு எவ்வளோ கேள்விகள் இருந்தாலும் அதற்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்து அழகாக பேச வச்சிடுறாங்க. நம்மளையும் பேச வைக்கிறாங்க. அதாவது இப்போ எனக்கெல்லாம் பேசவே வராது. இப்போ நான் இந்த வீடியோவில் பேசுகிறது இதுதான் முதல் தடவை. இதுக்கு முன்னாடி நான் பேசினதே கிடையாது. கிளாஸில் என்னையும் அந்த பலன் சொல்ல வச்சு நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குது இந்த கிளாஸு. குருமார்களோட ஈடுபாடு, அவங்க காட்டுற வழி எல்லாமே வெகு சிறப்பாக இருக்குது. நம்மளுக்கு இந்த கர்மா கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா தாய் தந்தையரோட முக்கியம், நம்ம செய்த கருமாக்கள், இதை பற்றின விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளும் போது நம்மளோட வாழ்க்கையை பற்றி நம்ம எளிதாக புரிஞ்சிக்கலாம். அதுமாரி அருள்மொழி மேம் தாய் தந்தையர் எவ்வளோ முக்கியம், ஒரு மருமகளுக்கு மாமனார் மாமியார் எவ்வளோ முக்கியம்னு ஒரு சாமி கதையை சொல்லி விளக்குனாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. என்னென்ன மாற்றங்கள்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கிது. எனக்கெல்லாம் ரொம்ப மன அமைதியே இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறப்ப தான் நான் ஜாயின் பண்ணினேன். இதை ஜாயின் பண்ண பிறகு ஒரு 10-20 நாள் போகும்போது கிராஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் நமக்கு தெரியுது. நம்மளுக்கு கோபம் வரதில்லை. இப்போ நம்மள்கிட்ட யாராச்சும் கோபப்பட்டால் கூட அவங்க ஜாதகத்தை, இப்போ வீட்டில் இருக்கிறவங்க ஜாதகம்லாம் நம்ம கணிக்க தொடங்கியிருப்போம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு. அப்போ அவங்களோட நிலைமையை நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட்டு இதனால தான் இவங்க கோவப்படுறாங்க, இவங்க மேலே நம்ம திரும்ப கோவப்படுறது தேவையில்லாத ஒன்று, இதெல்லாம் விதிப்பயனாக தான் போயிட்டுருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 6, 8, 10, 12 எல்லாம் விதிப்படி தான், இதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதில் இப்போ விரயமாக இருந்துச்சுன்னா சுப விரயமாக பண்ணுவோம் அப்படின்னு நம்மளுக்குள்ள மாற்று வழிகளை இது கொடுக்குது. நல்ல வழிகாட்டியாக இருக்குது. நம்ம பாதையை மாற்ற முடியாது. நம்ம போகிற பாதை ஒன்று தான், அதை மாற்ற முடியாது. ஆனால் அந்த பாதையில் இருக்கிற பள்ளம் மேடு எல்லாமே, இந்த இடத்துல ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது, பொறுமையாக போங்க அப்படின்னு வழிகாட்டுறது தான் இந்த ஜோதிடம். இது ஐயா அவ்வளவு எளிமையாக ஒரு 5 ரூல்ஸ்குள்ளார அடைச்சி எந்த விதமான விதி விலக்கும் இல்லாமல் ரொம்ப எளிமையாக. இப்போ பார்த்திங்கன்னா கியர் போட்டு கார் ஓட்டுறது எவ்வளோ கஷ்டம், நம்ம கிளட்சை எடுக்கணும்,
அப்படின்னு 1008 விதிகள் இருக்குது. அந்த கிளச்சை அமுத்தி லேசாக விட்டால் தான் காரு நவரும். அப்புறம் ஃபஸ்ட்டு கீர் போட்டு செகண்ட் கீர். சார் வந்து ஆட்டோமேட்டிக் கார் மாதிரி இந்த ஜோதிட முறையை கண்டுபிடிச்சி நம்மளுக்கு எளிமையாக ஆக்சிலேட்டர் அழுத்தினா போகும் வண்டி, பிரேக் அழுத்தினா நிற்கும், அவ்வளோதான். இதில் அப்படியே எளிமையாக ரூல்ஸை கொடுத்து ரொம்ப எளிமையாக ஆக்கிட்டாங்க. அது வந்து இதை படிக்கிறவங்க வேறு எதுக்குமே போக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஏஎல்பி கிளாஸ் வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையின் மாற்றம் நிச்சயம், அதில் சந்தேகமே இல்லை. இப்போ நம்ம வந்து பாரம்பரிய ஜோதிடரை பார்க்குறோம், இல்லை எந்த ஜோதிடரை பார்த்தாலும் சரி, நம்ம ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு போய் கேட்குறோன்னா அவங்க தொடங்கலான்னோ இல்லை நம்மளுக்கு நேரம் சரியில்லைன்னா தொடங்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு வருவோம். ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு நமக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு ஈகோ எல்லாமே இருக்கும். அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சிடுவோம், நஷ்டமாக்கிடுவோம், பணத்தை விரயம் பண்ணிவிடுவோம். ஆனால் நம்ம ஜோதிடத்தை கற்றுக்கிட்டால் இதை ஏன் சொல்கிறாங்கங்கிறது நமக்கு புரியும். அதுக்கப்புறம் அந்த தவறை நம்ம செய்ய மாட்டோம். இதற்காகவாவது நம்ம கண்டிப்பாக ஜோதிடம் படிக்கணும். நம்மளுக்கு அந்த வழியில் உள்ள மேடு பள்ளங்கள் எல்லாம் தெளிவாக கிடைக்கிற மாதிரி ஐயா இதை வடிவமைச்சிருக்கிறாங்க. இதை நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்குறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஈஸியாக பலன் பார்க்கலாம். ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பாரம்பரிய ஜோதிடர் பார்க்குற அளவுக்கு அதை விட மேலாக நம்ம இந்த டைம் ஃப்ரேம்குள்ளார இது நடக்கும் அப்படின்ற அளவுக்கு எளிமையாக நம்மளால் பலன் அவங்களோட அதிகபட்சமாக நம்மளால் சொல்ல முடியும். இதை நான் அடித்து சொல்வேன், 15 நாளுக்குள்ளார நம்மளால் படித்து இந்த பலன்களை நம்மளால் எடுத்து சொல்ல முடியும். இது கண்டிப்பாக இது உண்மை, இது சத்தியமான வார்த்தை, இதில் மாற்றமே இல்லை. டேட் வைஸு சொல்லலாம் நம்மளால். இந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. டேட் வைஸு நம்மளுக்கு இந்தந்த டேட்டில் இந்தந்த லக்னம் மாறுது, எல்லாமே ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா திரும்பி நம்ம ஜாதகத்திலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ 1998 நான் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் என்ன நடந்துச்சு எல்லாமே நான் இப்போ அந்த டேட்டை போட்டு பின்னாடி ரிவர்ஸில் போய் நம்மளுக்கு அப்போ ஏன் படிப்பு சரியாக படிக்கலை, தடங்கள்லாம் எதுக்காக ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம செல்ஃப் அனலைசிஸ் நம்ம பின்னோக்கி பார்த்து அதெல்லாமே ஈஸியாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு சாஃப்ட்வேர் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இதில் வந்து எந்த விதமான கேள்விகளுக்கும் இடமில்லை. ரொம்ப எளிமையாக ஆக்கியிருக்கிறாங்க. கிளாஸ் நடத்துகிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளோ சின்சியராக நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையுமே விளங்க வச்சிடுறாங்க. ரொம்ப நல்ல தெளிவு ஏற்படும். ஐயாவுக்கு இது வந்து பல ஆண்டுகள் தவம் செய்து இறைவன் கொடுத்த வரம் இந்த ஜோதிட ஏஎல்பிங்கிறது. இந்த வரத்தை அப்படியே தூக்கி நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. இதை யாரும் செய்ய மாட்டாங்க கண்டிப்பாக. இதை வச்சு அவங்க எவ்வளவோ பல தலைமுறைகளுக்கு சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் அதை எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், இதை தெரிஞ்சுக்கிட்ட எல்லாரும் அவங்க வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அது இறைவனோட நேரடியாக பேசுகிறவங்களுக்கு தான் அந்த மாதிரியான தூய்மையான மனது இருக்கும். அந்த தூய்மையான மனது இருக்கிறவங்களால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். அதனால தான் ஐயா எனக்கு இப்போ அமுதா மேடம் வந்து கிளாஸில் ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்க. நீங்கள் உங்கள் பலன் பார்க்கும்போது தெளிவில்லாமல் இருக்கிறீங்களா, ஐயாவை சரணாகதி பண்ணிவிடுங்க. குருவை சரணாகதி பண்ணிட்டா அதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லை. உங்களுக்கு தெளிவாக அவங்க நம்மளுக்கு அந்த கட்டத்தை பார்க்கும்போதே சொல்லிவிடுவாங்க. ஐயா இருப்பாங்க அங்கே கூட நமக்கு. அதை நான் உணர்ந்திருக்கிறேன், அதை செயல்படுத்தியிருக்கிறேன். நான் சரணாகதி பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேண்டிட்டு அந்த ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணதுக்கும் இப்போ நான் அனலைஸ் பண்ணுறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்லா நமக்கே தெரியும். 15 நாள்லேயே எனக்கு இது 15 நாள் இந்த ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த விதமான ஜோதிட அறிவும் இல்லை. இப்போ என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பலன் சொல்ல முடியும். ஒரு பெரிய பாரம்பரிய ஜோதிடருக்கு இணையாக கண்டிப்பாக என்னால் பலன் சொல்ல முடியும். இது ஐயா கொடுத்த வரம். ஐயாவுக்கு கடவுள் கொடுத்த வரத்தை ஐயா எங்களுக்கு வரமாக கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஐயாவுக்கு, பதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு நன்றி கூறி வணங்கி அவர் பாதத்தில் சரணாகதி அடைஞ்சு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.